ராயபுரம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தோல்வி கண்டிருக்கிறார். ராயபுரம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் விஜய் தாமு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை அங்கே திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார். அதற்கு முன்பு 4 முறை ராயபுரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஜெயக்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது தாவேக வேட்பாளரிடம் தோல்வி கண்டிருக்கிறார். ராயபுரம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை ராயபுரம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தோல்வியடைந்திருக்கிறார். தாவேக வேட்பாளர் விஜய் தாமு அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். ஏறத்தாழ ராயபுரம் அதிமுகவின் கோட்டை என்பார்கள். ஆனால் கடந்த முறை திமுக வேட்பாளர் அங்கே வெற்றி பெற்றிருந்தார். தற்போது தாவேக வேட்பாளர் விஜய் தாமு ராயபுரத்தில் வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறார். தாவேக வேட்பாளர் விஜய் தாமு ஆட்டோ ஓட்டுநர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை ராயபுரம் தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தோல்வியை தழுவியிருக்கிறார். அவரை தோற்கடித்தவர் தாவேக வேட்பாளர் விஜய் தாமு. நட்சத்திர தொகுதிகளை பார்க்கிறோம். தாவேக தலைவர் விஜய் போட்டியிட்டிருக்கும் பெரம்பூர் தொகுதியில் விஜய் 78,413 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட ஆர்.டி. சேகரை விட அவர் 35,458 வாக்குகள் அதிகமாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அடுத்து மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக வேட்பாளர் 57,785 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளரை விட 23,708 வாக்குகள் அதிகமாக பெற்று அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார். எடப்பாடி தொகுதியில் எதிர்பார்த்தது போலவே அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அவர் இங்கே 8வது முறையாக களம் கண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 69,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எடப்பாடி அவருடைய சொந்த தொகுதி, அவருடைய ஆதர்ச தொகுதியாக பல வருடங்களாக விளங்கி வருகிறது. ஏற்கனவே 5 முறை வெற்றியை தந்த தொகுதி அது. அவருக்கு இந்த முறையும் வெற்றியை வழங்கியிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் 69,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை உறுதி செய்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி. வித்தியாசத்தில் மாதவரம் தாவேக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக 83,000 வாக்குகள் வித்தியாசத்தில் உள்ளார் மாதவரம் தாவேக வேட்பாளர். இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அடிப்படையில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பவர் மாதவரம் தாவேக வேட்பாளர் தான். அதிகபட்ச வாக்கு வித்தியாசம் 83,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மாதவரம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக வேட்பாளர் சுதர்சனத்தை விட 83,000 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறார் தாவேக வேட்பாளர். தாவேக சார்பாக வேட்பாளர் பிரபு இம்முறை களம் கண்டிருந்தார். தற்போது எண்ணப்பட்டிருக்கும் வாக்குகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருப்பவர் தாவேக வேட்பாளர் பிரபுதான். 83,000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறார். தன்னை எதிர்கொண்டு போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட 83,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார் மாதவரம் தாவேக வேட்பாளர் பிரபு.